இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சுதா? அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, ரிமைனிங் பப்ளிக்ல இருந்து அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, 5 லேக்குக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் நம்மளுக்கு எவ்வளோங்க, 5 லேக்குக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் பாருங்கள், டோட்டலாக வந்து அவங்களோட பிளான் வந்து 10 லேக்கில் 5 லேக் ஈக்விட்டியாகவும் 5 லேக் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இவங்களோட 50-50 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்குமா, 7.5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்னங்க, 4 லேக் இல்லை 5 லேக்கில் 50,000 பிளாக் அண்ட் ப்ரௌனுக்கு போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோங்க, 4,50,000 வேல்யூவான ஈக்விட்டி ஷேரை என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கில் ரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 50,000 பே பண்ணியாச்சு. ஓகேவா? ரிமைனிங் வந்து 4,50,000 வேல்யூ ஈக்விட்டி. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இது ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கில் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரிஸை நம்ம போடணும். ஓகேவா? இது வரைக்கும் எவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் அமௌண்ட்டு எவ்வளோங்க, 2 rupees, அலாட்மெண்ட்டு 3 rupees, ஃபஸ்ட்டு கால் 4 rupees, டோட்டலாக 9 rupees. ஸோ 10 minus 9, ஒன்று வந்து இன்னும் கால் பண்ணலை. ஓகேவா? இது வரைக்கும் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம என்ட்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அமௌண்ட்டு எப்படி ரைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எப்படி ரைஸ் பண்ணுவாங்க, அமௌண்ட் உள்ளே வருது இல்லையா? ஸோ அப்போது பேங்க் காம்பவுண்ட் என்ட்ரியை போட்டுறேன். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு 7.5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ எவ்வளோங்க நம்மளுக்கு ஷேரு, 4,50,000 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது பர் ஷேரோட ப்ரைஸ் 10, அப்போ 45,000 ஷேர்ஸு. 45,000 இன்ட்டு அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோங்க, அப்ளிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 2 rupees ரிசீவ் பண்ணுறோம். அப்போது 2 rupees, ரெண்டுக்குமே நம்மளுக்கு 2 rupees தான், காமனாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம 2 rupeesே போட்டுக்கிறோம். ஸோ 45,000 இன்ட்டு 2, 90,000. ஸோ டோட்டலாக 1,80,000 ஈக்விட்டி ஷேராக வருது. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் வரதை நம்ம என்ன பண்ணுங்க, கன்வெர்ட்டட் டு கேபிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணோமா? ஓகேவா? ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 7.5% preference share application account data to equity share capital to 7.5% preference share capital. ஸோ அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோங்க, ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஒரு சைடு முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அலாட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு காலுக்கும் என்ட்ரிஸ் போடணும். ஓகேவா? ஸோ அது ரெண்டுக்கு போட்டு முடிச்சிட்டோம்னா அடுத்ததுக்கு வந்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நான் இவ்வளோ கேப் விட்டுறேன். ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன் மணி போட்டாச்சு, அலாட்மெண்ட் மணி. அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, கால் பண்ணும் இல்லைங்களா? ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா 7.5% preference share allotment account data to
equity share capital account to 7.5% preference share capital account. இப்போ எவ்வளோங்க 45,000 into allotmentக்கான ரூபி எவ்வளோங்க 3 rupees 3. அப்போ 45,000 into 3 1,35,000. ஸோ ஈக்குவலாக ரெண்டு பேர்த்துக்குமே வருமா 1,35,000. ஸோ எல்லா அமௌண்ட் டியூலி ரிசீவ்டு. அதனால் நம்மளுக்கு அடுத்தது ரெசிப்ட் என்ட்ரி போட்டலாம். அப்போ அமௌண்ட் உள்ளே வரும்போது நம்மளுக்கு என்ன வருங்க பேங்க்குன்னு வருமா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் allotment account to 7.5% preference share allotment account. எவ்வளோங்க 1,35,000 1,35,000 டோட்டலாக. அப்போது நம்மளுக்கு ரெண்டையும் சேர்த்தும் போது டோட்டலாக எவ்வளோ வருதுங்க 2,70,000 ரிசீவ் ஆகுது. ஸோ இனி அதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கால் இதே மாதிரி தான் போடணும். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெட்டார் 7.5% preference share first call account debtor to equity share capital account to preference share capital account. எவ்வளோங்க 1,35,000 ரிசீவ் ஆகுது. சாரி எவ்வளவு ஃபஸ்ட்டு காலுக்கு 4 rupees-ஆ சாரி 4 rupees. அப்போது 45,000 into 4 45,000 into 4 1,80,000 1,80,000 ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தானே 1,80,000. ஓகேவா. ஸோ கால் பண்ணுறாங்க. இனி என்ன பண்ணுறாங்க அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஃபுல் அமௌண்ட்டு நம்மளுக்கு ரிசீவ்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ ரெசிப்டுக்கான என்ட்ரி ஆஸ் யூஷுவல் என்ன வருங்க அமௌண்ட் உள்ள வருது இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு equity first call account to 7.5% preference share first call account. எவ்வளோங்க 1,80,000 1,80,000 டோட்டலாக நம்மளுக்கு 3,60,000. அவ்வளோதான். ஓகேவா. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க பேலன்ஸ் ஷீட்டு போடணுமா. ஸோ பேலன்ஸ் ஷீட்டு போடுறப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தி தான் போடணும். ஓகேவா. இது வரைக்கும் போட்டிருக்க என்ட்ரிஸையும் சேர்த்தி எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லைபிலிட்டிஸோடது போடுவோம் இல்லைங்களா. லைபிலிட்டிஸோட ஹெட்டிங்ஸ் என்ன வருங்க லைபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நம்மளுக்கு